ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆர்என்டி வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? ஆர்என்டி அப்படின்னா வந்து நம்ம சார்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணால். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் லாஸ்ட் வீடியோஸும் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து டோட்டலாகவே பிஃபோர் நம்ம கொடுத்து ஒரு 10 days இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சார்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி, ஸோ எல்லா சார்ட்ஸையுமே எடுத்து எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு நான் வந்து இதுதான் நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டி. சரிங்களா? அந்த 3,999க்கு நம்ம இது பண்ணிருப்போம்ல, அந்த டிஸ்கார்ட் கம்யூனிட்டி இதில் தான் நான் வந்து 1 hour எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஓப்பனாக சொல்லணுன்னா 1 hour இந்த தடவை வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1 hour நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 hours மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம வந்து 1 hour ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 1 hour பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா EUR USD. சரிங்களா? 1 hour சார்ட் டைம் ஃப்ரேமு எப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7/2024. இங்கே நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு 12. ஸோ வந்து இது வந்து 10 நாள் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த சார்ட்டெல்லாம் போஸ்ட் பண்ணி 10 நாளுக்கு முன்னாடியே இந்த சார்ட்டெல்லாம் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். EUR USD OB நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இல்லைன்னா அதில் ஒரு பஞ்சாயத்து வந்துடும். OB பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து EUR USD சார்ட்டு எடுக்கிறோம். சடனாக நம்ம பார்த்துட்டு போகலாம். சரிங்களா? எல்லாமே கரெக்டாக சொல்லணுன்னா எந்த ஆர்டர் பிளாக் இங்கே இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஆக்சுவலாக அடுத்தடுத்து இது போனதுனால அந்த ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணாமல் இருக்கும். பட் எகைன் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா? 1.07129 1.07129 அரௌண்ட் இந்த பாயிண்ட் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரி நல்லா நீட்டாக கொடுத்து நமக்கு வந்து டிபி வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? இதை ஒரு ரெக்கார்டு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஃபைனலைஸில் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து இதை நான் வந்து என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதை நான் வந்து ஒரு டார்கெட் வந்து அடிச்சிருச்சு அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்த சார்ட் போகலாம். அடுத்தது என்ன சார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GBP USD. சரிங்களா? GBP USD இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். கரெக்டாக பாயிண்ட் பார்த்தோம்னா 1.26200. சரிங்களா? GBP எப்படி வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். GBP அரவுண்ட் இந்த ஜோன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா டார்கெட் போயிடுச்சு. இங்கே நமக்கு டிபி ஹிட்டு இது வரைக்கும் போயிருக்கு. பட் நம்ம அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம ரீசன்ட் ஸ்விங் ஹையோடையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு போதுமானது. சரிங்களா? இப்போ வந்து டார்கெட் போனதை நான் வந்து 2 அப்படின்னு கால்குலேஷன் போட்டுக்கிறேன். சரிங்களா? 2. சரிங்களா? இப்போ அடுத்த சார்ட் வந்து நம்ம போகலாம். அடுத்த சார்ட் பார்த்திங்கன்னா USD JPY. சரிங்களா? எல்லா பேர் நேம்ஸ் எல்லாம் இங்கே மேலே இருக்கும். கொஞ்சம் குயிக்காக போகணுங்கிறதுனால ரொம்ப ஸ்டேபிளாக என்னால் காட்ட முடியல. நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த பேர் போகிறோம். USD JPY பார்த்திங்கன்னா இந்த ஜோன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி ஆன்டிபி இது போயிட்டு இருந்துச்சு. நம்ம இங்கே ஒரு வீடியோ கூட நம்ம பண்ணியிருப்போம். இங்கே டார்கெட் TP1 வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது வந்து டார்கெட் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா போயிடுச்சு. நமக்கு இதுவே வந்து நல்ல ஒரு டிபி தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம GBP JPYக்கு நம்ம மறுபடியும் போயிட்டு 3 அப்படின்னு மாற்றிடலாம். ஓகே, இப்போ அடுத்து போகலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா USD JPY. இப்போ தான் நம்ம வந்து GBP JPY வந்து பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து GBP JPY. ஓகே,
ஜிபிபி ஜேபிஒய் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் வந்து அந்த ஜோன் பக்கத்தாலேயே வந்து வரலை. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நோ என்ட்ரின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நோ என்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நோ என்ட்ரி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடு தான் என்னைய கேட்டால். சரிங்களா? பர்சனலாக ஜோனுக்கு வராதனால சமாளிக்கலாம்னு நினைக்க வேண்டாம். அதுதான் உண்மை. சரிங்களா? நோ என்ட்ரி அப்படின்றப்ப அந்த ஜோனை நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அந்த இடத்துல நமக்கு ட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ஓவர் ஆகும். ஸோ வந்து நோ என்ட்ரி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்ட் நோ என்ட்ரி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சார்ட் போவோம். AUD USD நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஜோன் வந்து 4 ஹவர்ஸில் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து AUD ஓகே GBP ஓகே AUD USD பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து அவைலபிள் இருக்குது. நமக்கு சேனலில் எல்லா வீடியோஸுமே கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்கும். எதுனாலும் நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டார்கெட் போயிருக்கு. அந்த 2 ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜோன் தான். இங்கே ஒரு என்ட்ரி இங்கே ஒரு என்ட்ரின்னு தனித்தனியாக நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து செக் பண்ணிக்கங்க. இப்போ இதுக்கு வந்து கவுண்ட்டு டார்கெட் போனதில் நான் ஒரு 4 போட்டுக்கிறேன். சரிங்களா? 4. இப்போ எஸ்எல்லோட ஸ்கோர் வந்து 0 தான் இப்போ வரைக்கும். சரிங்களா? போக மாறும். ஓகே AUD USD அதுக்கப்புறம் USD CAD. சரிங்களா? USD CAD இதில் நம்ம எந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக், அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு போகிற ஒரு ஆர்டர் பிளாக் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன R&D பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளாரிஃபை ஆகும். சரிங்களா? இப்போ ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. சரிங்களா? நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஜோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜோன் வந்தோடனே மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வந்து உடைக்கலாம். சரிங்களா? ஏன்னா CH கொடுத்தா தான் நமக்கு என்ட்ரி. CH கொடுக்காம ஜோனுக்குள்ளே வந்துருக்குதுன்னா என்ட்ரி எடுத்தோம்னா தாறுமாறாக நமக்கு எஸ்எல் தான் அடிக்கும். அது எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் இதுதான் வந்து ரூல்ஸு. இங்கே நமக்கு வந்து இந்த இடத்த வந்து அது தாண்டணும். இருங்க உங்களுக்கு இதில் லைன் போடுறேன். ஜூம் பண்ணி காட்டிடலாம். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஆர்டர் பிளாக் இதை வந்து கட் பண்ணால் தான் நம்ம இந்த இதை வந்து CHன்னு நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கிற CH லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது CH லெவல். சரிங்களா? CH ப்ராக்டிகல் இண்டிகேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதிலேயே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ட்ரி கொடுத்துருக்குதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? என்ட்ரி இந்த இடத்துல வந்து நமக்கு நோ என்ட்ரி தான். ஸோ இதை வந்து நம்ம எஸ்எல் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சரிங்களா? இதை வந்து இது பண்ணிக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுக்காத ஒரு இடத்துல நம்ம போய்ட்டு பர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எஸ்எல் தான் ஒழுகும். சரிங்களா? ஆர்டர் பிளாக் இருக்குன்னுலாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. ஆனாலும் ஸ்டில் இதை நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு பிளைண்ட் என்ட்ரி போடுறதுக்கு ஒரு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்எல்ல நான் ஒன்று கணக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா? எஸ்எல்ல 1. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த சார்ட்டை பார்க்கலாம். சரிங்களா? USD CAD பார்த்தாச்சு. USD CHF வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது நோ ஆர்டர் பிளாக் அப்படின்னு போட்டிருக்கேன். அதை வந்து கணக்கிலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? நோ இம்பேலன்ஸ் நோ OBன்னு போட்டேன். ஸோ வந்து இது வந்து நமக்கு நம்ம இதை வந்து விட்டுறலாம். சரிங்களா? அடுத்த சார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். NZD USD. சரிங்களா? NZD USD இது வந்து வேலிடான ஒரு இதுதான். சரிங்களா? இதையும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். சரிங்களா? 15 மினிட்ஸ்க்கு நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து இதே ஆகுது. சரிங்களா?
நமக்கு இங்கே வந்து சார்ட்டை விட்டு உங்களுக்கு விக்கே வெளியே போனாலும் சிஹெச் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் அவைலபிள் இருக்குது. ஸோ என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்பவே நமக்கு வந்து எங்கே வருது என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு இங்கே தான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டே வருது. சரிங்களா? ஏன்னா இது இங்கே தான் வந்து நமக்கு சிஹெச் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ என்ட்ரி பாயிண்ட்டுன்னு எடுத்தோம்னா நமக்கு இங்கே தான் என்ட்ரி பாயிண்ட் அடித்து மேலே போகுது. ஸோ வந்து இது வந்து டிபியில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ வந்து மறுபடியும் வந்து டிபி ஹிட்டில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். டிபி ஹிட் 5. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம். அடுத்த சார்ட்டு NSD பார்த்தாச்சுங்க. AUD JPY. சரிங்களா? AUD JPY சார்ட்டை வந்து எடுத்துக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமு. ஓகே, ஜோன் கரெக்டாக பார்த்தோம்னாங்க இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு கிட்ட இப்போ தான் வந்து மார்க்கெட்டே வருது. ஸோ இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இதை நான் வந்து நோ என்ட்ரியில் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? நோ என்ட்ரியில் 2. சரிங்களா? எஸ்எல்னு இதை நம்ம எடுக்க முடியாது, என்ட்ரியே தரல அது. சரிங்களா? அந்த ஜோன் பக்கத்தாலேயே வரல அப்படின்றதுனால இதை நம்ம எஸ்எல்லில் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து EUR GBP 1 hour டைம் ஃப்ரேமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங் ஹையை வந்து அடிச்சிருச்சு. அதாவது நீங்கள் 15 minutesல நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இங்கே வந்து நமக்கு சோச் லெவலில் அடித்து இது வந்து சோச் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் நமக்கு சோச்சுன்னு கன்ஃபார்ம் ஆகும். சோச்சில் அடித்து என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. பட் ஸ்டில் ஃபுல் டார்கெட் வந்து போகாததுனால நான் இதை என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் இதையும் வந்து எஸ்எல் கவுண்டில் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ்எல் வந்து இப்போ 2. ஓகேங்களா? எஸ்எல் கவுண்டில் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார்ட் இருக்குது? EUR JPY. சரிங்களா? EUR JPY இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு இந்த ஜோன் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கலாம் இருக்கும். ஆமாம், எக்ஸாக்டாக வந்து அந்த ஜோன் தான் நான் வந்து மார்க்கிங்ஸில் கொடுத்துருக்கேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த ஏரியா பக்கமே வராமல் அப்படியே வந்து மார்க்கெட் ஓடிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம வந்து நோ என்ட்ரின்னு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? நோ என்ட்ரியில் நான் வந்து மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நோ என்ட்ரியில் 3 வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து GBP AUD. சரிங்களா? GBP AUD சார்ட்டு இப்போ வந்து அதையும் வந்து நம்ம செக் பண்ணலாம். GBP AUD இதை நான் வந்து எஸ்எல் கவுண்ட்லேயே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் ஒரு R&D வந்து பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக சோச் வந்து கொடுக்கலிங்க, இது சமாளிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து சோச் நம்ம கொடுக்கல. சோச் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? சிஹெச் வந்து இந்த பிளேஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு. 1 hourல வந்து விக் மட்டும் இருக்கா இல்லை பாடி க்ளோஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு பாடி க்ளோஸ் வந்து ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து நோ என்ட்ரி என்ன எடுத்துக்கலாம். எஸ்எல்க்கு இதுக்கும் வந்து அவ்வளோ இது இல்லை. வேணால் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் போடலாம். பட் அதுக்கும் வந்து சான்ஸ் வந்து கம்மி. ஏன்னா வந்து நமக்கு மேலே வரைக்கும் இருக்குது. ஆமாம், ஸ்டில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகும். ஓகே, இதையும் நான் பார்த்தீங்கன்னா எஸ்எல் கவுண்டில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து அதையும் நான் வந்து கவுண்டிங்கில் வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து எஸ்எல் 3, டிபி ஹிட் 5, நோ என்ட்ரிஸ் வந்து 3. சரிங்களா? நோ என்ட்ரிஸ் வந்து நம்ம கணக்கு இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து போகலாம் EUR AUD. சரிங்களா? EUR AUD சார்ட்டை வந்து இப்போ நம்ம அனாலிசிஸ் போடுவோம். இப்போ 1 hour சார்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இன்னும் தலைவன் போயிட்டு தான் இருக்கான். இங்கேயே வந்து ஒரு என்ட்ரி கொடுத்து மேலே இங்கே ரீசெண்டாக இருக்கிறது ஒன்று அடிச்சிட்டான். இங்கேயும் வந்து இங்கே இருக்கிறதுல வந்து அடிச்சிருக்கான் மறுபடியும் வந்து. பட் ஃபுல் டார்கெட் வந்து இது வரைக்கும் நான் மிட்டிகேட் ஆர்டர் பிளாக் டார்கெட் வந்து இது வரைக்கும் போகும். இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இத்தனை டார்கெட் வந்து அடிக்கணும். இப்போ வந்து TP1 தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இதை நம்ம அப்படியே விட்டுருவோம். ஏன்னா இன்னும் வந்து எஸ்எல்ஓ அடிக்கல,
டிபி 1 தான் அடிச்சிருக்கு. இது நான் வந்து டார்கெட்டில் போடுறதுன்னா போடலாம், பட் வேண்டாம். ஃபுல் டார்கெட் போனால் அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? EURCAD EURCAD இந்த ஆர்டர் பிளாக். ஓகே, ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக்ல ஆக்டிவேட் ஆகி மேலே போயிருக்கான். பட் இதை நான் வந்து இன்னும் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணல. ஸோ இதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் இது பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இதை நான் வந்து டிபியில் போட்டுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபியில் வேண்டாம், நோ என்ட்ரியில் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துலையும் நமக்கு என்ட்ரிஸ் கொடுக்கல. சரிங்களா? நோ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்ட்டு 4. இப்போ வந்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். AUDCAD. சரிங்களா? AUDCAD சார்ட்டை வந்து இப்போ நம்ம அனாலிசிஸ் போடுவோம். AUDCAD ஆக்சுவலாக இங்கே இருக்குது, செக் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 91200 91200. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? இதுவும் வந்து டார்கெட் வந்து அடிச்சிருச்சு, நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இதை நான் வந்து டிபியில் சேர்த்திக்கிறேன். ஓகேங்களா? டிபி வந்து இப்போ 6. இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் CADJPYங்க. CADJPY இப்போ ஒரு RND போடுவோம். CADJPY. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மட்டும்தான் மார்க்கிங்ஸில் இருக்குது. ஆமாம். ஸோ வந்து இது வந்து நோ என்ட்ரி கவுண்ட்டு தான். சரிங்களா? நோ என்ட்ரி தான் வந்து அதிகமாகும். ஏன்னா எல்லா ஆர்டர் பிளாக்கையும் வந்து மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும்லாம் சொல்ல முடியாது. நோ என்ட்ரி வந்து லாஸ் கிடையாது, அதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ட்ரி அங்கே கொடுக்கல, அவ்வளோதான். நம்ம அடுத்த சார்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த சார்ட் வந்து GBPCADங்க. GBPCAD செல்லுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஆர்டர் பிளாக்கு, 2 ஆர்டர் பிளாக்ஸ் பார்த்துருக்காங்க. 2லேயும் வந்து மார்க்கெட் வந்து உடச்சிட்டு மேலே போயிடுச்சு. இதில் CH இருக்கா அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணலாம். பட் ஸ்டில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், நான் SLல சேர்த்திக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து SL வந்து 4 நான் வச்சுக்கிறேன். அடுத்து சார்ட் போகலாம். EURNSZD. இப்போ EURNSZD சார்ட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட்டு 7600, சாரி 76,000. ஓகே, 76,000 அதே ஆர்டர் பிளாக் தாங்க. அடிச்சுட்டு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், டிபி கவுண்ட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், பட் ஸ்டில் இப்போ நமக்கு டிபி கவுண்ட் வந்து 7க்கு போயிடுச்சு. இப்போ அடுத்த சார்ட் பார்க்கலாம். GBPNAZD. சரிங்களா? இப்போ GBPNAZD பார்க்கலாம். ஆர்டர் பிளாக் எங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஸோ இதுவும் அதே சினாரியோ தாங்க. மார்க்கெட் வந்து பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ஏறிடுச்சு. செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம். இதை நான் வந்து நோ என்ட்ரியில் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நோ என்ட்ரி வந்து 6. சரிங்களா? EURCHFங்க. இப்போ நம்ம அடுத்து EURCHF வந்து பார்க்கலாம். இதுவும் வந்து நோ என்ட்ரி ஜோனுன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் வந்து கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நோ என்ட்ரி தான். கிட்டத்தட்ட இல்லை, இது நோ என்ட்ரி தான். சரிங்களா? ஸோ வந்து இதையும் நான் வந்து நோ என்ட்ரியில் 7ன்னு சேர்த்திக்கிறேன். இதுவும் 7, நோ என்ட்ரி 7. SL வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு RND போடுவோம். AUDCHFங்க.
நோ என்ட்ரி இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதாட்டுருக்குதுங்க. ஏயுடி சிஹெச்எஃப் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஆமாம். இது பார்த்திங்கன்னா ஜோன் வந்து அட்டெம்ப்ட் பண்ணல, பட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்துருச்சு. அதை நம்ம வந்து கவுண்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இதையும் வந்து நான் நோ என்ட்ரிலேயே வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து நோ என்ட்ரி வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது, 8ல் இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஏயுடி என்எஸ்எட்டி. சரிங்களா? ஸ்டில் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரிஸ் கொடுக்கல. ஸோ நோ என்ட்ரியை வந்து நான் 9ன்னு போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் சார்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சிஹெச்எஃப் ஜேபிஒய். ஓகே, இது வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம வந்து டிபி கவுண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டிபி கவுண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ 8. சரி, இன்னும் அதில் பார்க்கலைங்களா? ஓகே, அடுத்த சார்ட் பார்த்திங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப். ஜிபிபி சிஹெச்எஃப் இதுவும் வந்து நோ என்ட்ரி தான். சரிங்களா? ஸோ வந்து நோ என்ட்ரி கவுண்ட் வந்து இப்போ 10ன்னு நம்ம வந்து மாற்றிக்கலாம். 10. சரிங்களா? நோ என்ட்ரி கவுண்ட்டு. இப்போ அடுத்த சார்ட் பார்த்திங்கன்னா சிஏடி சிஹெச்எஃப். ஓகே, இது பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து போயிருக்கு. வழக்கம் போல் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் தான். உள்ளுக்குள்ளே வந்து உடச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இதை வந்து டிபி கவுண்ட்டில் சேர்த்திக்கலாம், 9. சரிங்களா? அடுத்து சிஏடி சிஹெச்எஃப் பார்த்தாச்சு. ஸோ என்இசட்டி சிஏடி. சரிங்களா? இங்கே வந்து கொடுத்து கீழே இறங்கியிருக்கு. பட் இது என்ட்ரி கொடுத்தோன்னே தான் இந்த சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ட்ரி கொடுத்தோன்னே தான் இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை நம்ம இது பண்ண வேண்டாம். இதை வந்து அப்படியே லீவ் பண்ணிடலாம். நம்ம அடுத்த சார்ட் பார்க்கலாம். சரிங்களா? என்இசட்டி ஜேபிஒய். என்இசட்டி ஜேபிஒய் எங்கே காணும்? இங்கே. ஸோ இதுவும் வந்து டார்கெட் போயிடுச்சு. ஸோ வந்து டார்கெட் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 10. இப்போ நம்ம அடுத்த சார்ட் பார்க்கலாம். என்இசட்டி சிஹெச்எஃப் இது பார்க்கலாங்க. என்இசட்டி சிஹெச்எஃப் இதுவும் வந்து டார்கெட் போயிடுச்சு. ஸோ வந்து டிபி கவுண்ட் வந்து இப்போ 11. டிபி கவுண்ட் வந்து 11 போயிடுச்சு. அடுத்து ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க, அவ்வளோதான். சார்ட்டை வந்து முடிஞ்சது. அடுத்தது எல்லாமே டிபி அடித்த அந்த சார்ட்ஸ் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது தாங்க நம்மளுடைய டேட்டா. சரிங்களா? அதில் எஸ்எல் பார்த்திங்கன்னா 4 போயிருக்கு. 4லேயும் பார்த்திங்கன்னா 1 2 நம்மளாக வாலண்டியராக சேர்த்துனது தான். ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். சரிங்களா? மோர் தென் 60 அப்படின்றப்ப நியர்பை இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் எஸ்எல் வந்து கம்மி, டிபி வந்து அதிகம். சரிங்களா? நோ என்ட்ரி எப்பவுமே வந்து நமக்கு ஆகும். சரிங்களா? நோ என்ட்ரி எனக்கு வந்து என்ட்ரியே கிடைக்கல அப்படின்ற ஒரு சொல்ல வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக தான் நம்ம எப்போவுமே வந்து 27 சார்ட்டு வந்து 25 சார்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து எப்போவுமே போடுவோம். சரிங்களா? அப்போ தான் வந்து என்ட்ரிஸ் வந்து நிறையா கிடைக்கும். இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த 11 என்ட்ரிஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 10 டேஸில் தான் நடந்திருக்கு. சரிங்களா? உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கேன். 2ஆம் தேதி தான் வந்து இது எல்லாமே போஸ்ட் பண்ணது. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா நியர்பை வந்து 12 தான். சரிங்களா? பார்த்திங்கனாலே தெரியும், நியர்பை 12 தான் இன்றைக்கி ஆகுது. ஸோ 10 டேஸில் 11 என்ட்ரிஸ் அப்படின்றது ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு விஷயந்தான். சரிங்களா? ஓகேலாம் கிடையாது, இது ரொம்பவுமே சூப்பரான ஒரு விஷயந்தான். 10 டேஸில் உங்களுக்கு 11 அப்படின்றது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டே லீவ் விட்ருவான். சரிங்களா? சாட்டர்டே சண்டே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப
10ல் -2 வந்து உங்களுக்கு 8 வருங்களா. 8 டேஸ் தான் வந்து இந்த ட்ரேடிங் டைம் எடுத்திருக்கு. இந்த ட்ரேட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8 நாள் தான் டைமே எடுத்திருக்குது. சரிங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு நல்ல ஒரு டார்கெட் இதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இது வந்து இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. 4 ஹவர்ஸில் வந்து நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் எப்போவுமே 4 ஹவர்ஸில் வந்து இந்த அளவு வந்து என்ட்ரிஸ் கிடைக்காது. சரிங்களா, 4 ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த அளவு என்ட்ரிஸ் கிடைக்காது. உங்களுக்கு என்ட்ரிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் வந்து இதுக்கும் வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் சிங்கிள் ட்ரேடே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு லோவஸ்ட்டில் அது எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பிப்ஸு அசால்ட்டாக அடிச்சிடும் 4 ஹவர்ஸில். சரிங்களா, அதுவே வந்து உங்களுக்கு 1 ஹவரில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து 30 பிப்ஸு 40 பிப்ஸு இப்படி வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா அதிகம். 4 ஹவர்ஸில் நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே 350 பிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா, 350+ பிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்திருப்போம். கோல்டு சார்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறேன், ஃபாரெக்ஸில் மட்டும் உங்களுக்கு 350 பிப்ஸு வந்து நம்ம சேனலில் வீடியோஸே நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து நீங்கள் அதுக்கு 6 சார்ட் 7 சார்ட்டே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சரிங்களா, 1 ஹவரில் 6 சார்ட் 7 சார்ட் எடுக்கிறத 4 ஹவர்ஸில் சிங்கிள் சார்ட்டே வந்து பேக் பண்ணும். சரிங்களா, அதை வந்து இது பண்ணிக்கணும். அதே போல் நம்ம 4 ஹவர்ஸையும் வந்து அசால்ட்டாலாம் இது பண்ணக்கூடாது. பாஸ்ட்டு ஒரு 5 to 6 மந்த்து டிசம்பரில் இருந்துன்னு நினைக்கிறேன் சம்திங்கு 2500 பிப்ஸு சம்திங் நம்ம இது பண்ணிட்டுருந்தோம், கொடுத்துட்ருந்தோம். 2500 பிப்ஸு 10 டேஸ்க்கு ஒன்ஸுங்க அது இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க அதே செக் பண்ணிடலாம். ஓல்டு மெசேஜஸ் இல்லைங்க, டெல்ட் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. இதுதான் வந்து டோட்டல் அவுட்லெட்டு. ஸோ வந்து 4 ஹவர்ஸில் நிறையா வந்து எஸ்எல் வந்து அது கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் நோ என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸில் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, இன்னும் சொல்லப்போனால் வந்து மந்த்லியே உங்களுக்கு வந்து 1 or 2 என்ட்ரிஸ் தான் கிடைக்கும். 1 or 2ன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 என்ட்ரிஸ் 9 என்ட்ரிஸ் அந்த மாதிரி வந்து வந்துடும். சரிங்களா, பட் ஸ்டில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டு அப்படின்றது அது அப் டு யூ தான். 4 ஹவர்ஸ் ஒரு தடவை நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த மந்த்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். ஒரு 30 டேஸ் ஆர் 2 வீக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமாக போகும். ஓகேங்க இதுதான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட இது பண்ணணுன்னு நினச்சேன். ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் முன்னாடி இருந்த வீடியோஸ்லேயும் சரி இப்போ இருக்கிற வீடியோஸ்லேயும் சரி நிறைய பேர் வந்து சார் உங்களுடைய எஸ்எல்லையும் சொல்லுங்கள் எஸ்எல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இதுதான் அந்த ஒரு விடை. சரிங்களா, நம்ம லைவில் தான் எல்லாமே இது பண்ணோம். நான் இது பண்ண சார்ட்ஸ் இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அவைலபிள் தான் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தெரியலைங்க. ஓகேங்களா, ஓகே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1999 தான். சரிங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லித்தரது டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.